இங்க ராகேஷ் மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஆனா கம்மியான காசு தான் தராங்க. இவனுமே வாங்கிட்டு டிஃபன் பாக்ஸ திறந்து பார்க்குறான். ஆனா இவன் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கான். ஆக்சுவலா எங்க ஒய்ஃப் டெய்லியுமே ஒரே மாதிரியான சமையல தான் செய்றாங்க. அதனால இவன் ரொம்பவும் கடுப்பாகுறான். வீட்ல போனதுமே சாப்பாடு வைக்கிறாங்க. அத பார்த்ததுமே தொட்டுக்க கூட எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். நீங்க குடுக்குற காச வச்சு நானுமே ஏதோ சமாளிச்சு செய்றேன். ஆனா நீங்க அதையும் குறை சொல்றீங்கன்னு கேட்கறான். இவனுமே அத புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு போறான். அண்ட் அடுத்த நாளுமே அதே மாரி சாப்பாட கட்டி தராங்க. ஆனா இவன் அத பார்த்ததுமே கடுப்புல மூடி வச்சுறான். பட் இருந்தாலுமே இவன் ஒய்ஃப்க்கு பூவெல்லாம் வாங்கிட்டு போய் பையில எடுத்துட்டு போய் குடுக்குறான். அப்ப ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த பொண்ணு காசு இல்லாத டைம்ல நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. சாப்பாடெல்லாம் திரும்பி கொண்டு வந்த பார்த்ததுமே இந்த பொண்ணு திட்ட ஆரம்பிச்சறா. ஆனா இவன் டெய்லியுமே நீ இதே மாதிரி சமைச்சு கொடுத்தனா எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வெளியே போயிடுறான். அப்ப அவங்க ஃப்ரெண்ட் ஏன்டா கவலையா இருக்க ஒரு இடத்துக்கு போறான் வரியான்னு கூப்பிடுறாங்க. இவனுமே போய் பார்க்கறான். பார்த்தா ரிலேட்டிவ் கூட்டிட்டு போயிருக்கான். அண்ட் ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு கூட போறான். ஆனா அவங்க ஒய்ஃப் ஞாபகம் வந்து நம்ம ஒய்ஃப்க்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பயந்தாங்க வந்து ஓடி வந்துடுறான். அப்பதான் எங்க ஒய்ஃபுமே வாங்கிட்டு வந்த மல்லிப்பூவை பார்த்துருப்பாங்க. ஸோ நமக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்தானே சொல்லிட்டு அவங்களும் வச்சுக்கிறாங்க. இப்போ இங்க வந்ததுமே ரொம்பவும் பதட்டமா இருக்கா. ஆனா அவங்க ஒய்ஃப் ரொம்பவும் பாசமா பேசுறாங்க. அதை பார்த்ததுமே இப்படிப்பட்ட ஒய்ஃப்க்கு நம்ம துரோகம் பண்ண நினைச்சுமே சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றான். அண்ட் ஒய்ஃபை சாப்பிட சொல்றாங்க. இப்பயுமே அதே மாதிரி சாப்பாடு தான் இருக்கு. அதை பார்த்ததுமே இனிமேல் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான்.